அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹ்ராஜ் பயணம் சென்றதை பற்றி நாம் அனைவரும் அறிந்த ஒரு நிகழ்வாக அது இருக்கிறது. அந்த பயணத்தின் போது பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்தேறியது. அந்த நிகழ்வுகளில் நாம் தொழுகும் ஐவேளை தொழுகையின் எண்ணிக்கை 50 இருந்து 5 மாறிய அந்த சுவாரஸ்ய நிகழ்வு பல பேருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறோம். அந்த நிகழ்வை தெரியாதவர்களுக்கும் அதை பற்றி தெரிந்த மக்களுக்கும் சுவாரஸ்யமான வகையில் அதை கூறலாம் என்பதற்காக இந்த காணொளியை இன்று நாங்கள் பதிவிடுகிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய காணொளி உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் எங்களுக்காக ஒரு லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணமான மெஹ்ராஜின் போது கோவேரி கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதுமான வெள்ளை நிறத்தில் அமைந்த நீளமான புராக் என்னும் வாகனம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அது பார்வைக்கு எட்டுகிற தூரத்திற்கு தனது கால் குழம்பை எடுத்து எட்டு வைக்கும். அதில் ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸை அடைந்தார்கள். பிறகு இறை தூதர்கள் தமது வாகனங்களை கட்டி வைக்கும் வளையத்தில் தனது வாகனத்தையும் கட்டி வைத்துவிட்டு அந்த இறை ஆலயத்திற்குள் நுழைந்து 2 ரக்காயத்துகள் தொழுதார்கள். பிறகு அங்கிருந்து புறப்பட்ட போது வானவர்களின் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடம் வந்து 2 பாத்திரங்களை நீட்டினார்கள். ஒரு பாத்திரத்தில் மதுவும் இன்னொரு பாத்திரத்தில் பாலும் கொண்டு வந்தார்கள். அதில் விரும்பியதை தேர்ந்தெடுத்து கொள்ளுமாறு கூறினார்கள். அந்த 2 பாத்திரங்களையும் பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் உள்ள பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயற்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள் என்று கூறினார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபிமார்களுக்கும் இமாமத் செய்து தொழ வைத்தார்கள். பின்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு முதல் வானத்திற்கு உயர்ந்தார்கள். அதன் கதவை திறக்கும்படி கூறினார்கள். அப்போது நீங்கள் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு நான் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார்கள். உங்களுடன் வந்திருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதிலளித்தார்கள். பின்னர் அவர்களை அழைத்து வர சொல்லி அவர்களிடம் ஆள் அனுப்பப்பட்டிருந்ததா என்று கேட்கப்பட்டது. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை அழைத்து வர சொல்லி என்னை அவர்களிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது என்று கூறினார்கள். அப்போது அவர்கள் இருவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டது. அந்த முதல் வானத்தின் கதவை திறந்த போது அங்கு ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார். அவரது வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் மக்கள் இருந்தனர். அவர் தமது வலப்பக்கம் பார்க்கும் போது சிரித்தார், தமது இடப்பக்கம் பார்க்கும் போது அழுதார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நல்ல இறை தூதரே வருக, நல்ல மகனே வருக என்று வாழ்த்தினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்தான் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவருடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருக்கும் மக்கள் அவருடைய சந்ததிகள். அவர்களின் வலப்பக்கம் இருப்பவர்கள் சொர்க்கவாசிகள், இடப்பக்கத்தில் இருப்பவர்கள் நரகவாசிகள். ஆகவேதான் அவர் வலப்பக்கம் பார்க்கும் போது மகிழ்ச்சியால் சிரிக்கிறார், இடப்பக்கம் பார்க்கும் போது வேதனைப்பட்டு அழுகிறார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நன்மைக்காக துஆ செய்தார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2ஆம் வானத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார்கள். அதன் கதவை திறக்கும்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது நீங்கள் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார்கள். உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கும் அவர்கள் என்னுடன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அவர்களை அழைத்து வரும்படி ஆள் அனுப்பப்பட்டிருந்ததா என்று கேட்கப்பட்டது. அதற்கு ஆம், அவர்களை அழைத்து வரும்படி என்னை அவரிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள். அப்போது 2வது வானம் திறக்கப்பட்டது. அங்கு சகோதரிகளின் புதல்வர்களான ஈசா பின் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா பின் சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்தார்கள்.
அவர்கள் இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று அவர்களின் நன்மைக்காக துஆ செய்தார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது வானத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துச் சென்றார்கள். அந்த 3வது வானத்திலும் முதல் 2 வானங்களில் கேட்கப்பட்டதை போன்றே அவ்வாறே கேள்விகள் கேட்கப்பட்டன. பிறகு அவர்களுக்காக அங்கு உள்ள கதவு திறக்கப்பட்டது. அங்கு யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். மொத்த அழகில் பாதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று அவர்களுக்காக துஆ செய்தார்கள். பின்னர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு 4ஆம் வானத்திற்கு உயர்ந்தார்கள். அந்த வானத்தின் கதவையும் திறக்கும்படி கூறினார்கள். அங்கும் இதற்கு முன்னர் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்தவுடன் அங்குள்ள கதவும் திறக்கப்பட்டது. அந்த வானத்தில் இத்ரீஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று அவர்களின் நன்மைக்காக துஆ செய்தார்கள். பின்னர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் 5ஆம் வானத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துச் சென்றார்கள். அப்போது அங்கும் இதேபோல் கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்தவுடன் கதவு திறந்தது. அங்கு ஹாரூன் அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று அவர்களுக்காக துஆவும் செய்தார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் 6ஆம் வானத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துச் சென்றார்கள். அங்கும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த பின்னர் கதவு திறக்கப்பட்டது. அங்கு மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று அவர்களின் நன்மைக்காக துஆ செய்தார்கள். கடைசியாக 7வது வானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அங்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்தவுடன் அங்கு கதவு திறக்கப்பட்டது. அங்கு இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அல் பைத்துல் மஹ்மூர் எனும் வானவர்கள் அதிகம் சஞ்சரிக்கும் இறை இல்லத்தில் தமது முதுகை சாய்த்து அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த இறை இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் இறைவனை வணங்கச் செல்வார்கள். அவர்கள் மறுபடியும் அங்கு நுழைவதில்லை. புதியவர்களே அடுத்து நுழைவார்கள். பிறகு வான் எல்லையில் உள்ள இலந்தை மரமான சிதறத்துல் முன்தஹா என்னும் இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்துச் சென்றார்கள். அதன் இலைகள் யானைகளின் காதுகளை போன்று இருந்தன. அதன் பழங்கள் கூஜாக்களை போன்று இருந்தன. அல்லாஹ்வின் கட்டளையால் இனம் புரியாத நிலங்கள் அதை சூழ்ந்து கொண்டபோது அதன் அமைப்போ முற்றிலும் மாறிவிட்டது. அல்லாஹ்வின் படைப்புகளில் எவராலும் அதன் அழகை விவரித்து கூற முடியாது. அப்போது அல்லாஹ் அறிவிக்க வேண்டிய சிலவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவிலும் பகலிலும் நாள் ஒன்றுக்கு 50 தொழுகைகளை கடமையாக்கினான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6வது வானத்தில் உள்ள மூசா அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறங்கி வந்தபோது, உங்கள் சமுதாயத்தாருக்கு உம்முடைய இறைவன் என்ன கடமையாக்கினான் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 வேளை தொழுகைகளை கடமையாக்கினான் என்று பதிலளித்தார்கள். உங்கள் இறைவனிடம் திரும்பிச் சென்று உங்கள் சமுதாயத்தாருக்காக தொழுகையின் எண்ணிக்கையை குறைக்கும்படி கேளுங்கள். ஏனெனில் உங்கள் சமுதாயத்தார் இதை தாங்க மாட்டார்கள். நான் என்னுடைய பனு இஸ்ராயில் மக்களிடம் பழகி அனுபவப்பட்டிருக்கிறேன் என்று கூறினார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் திரும்பிச் சென்று, என் இறைவா, என் சமுதாயத்தார் மீது 50 வேளை தொழுகைகளின் எண்ணிக்கையை குறைப்பாயாக என்று துவா கேட்டார்கள். அதற்கு ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் 50 இருந்து 5 குறைத்து 45ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான். பின்னர் முன்னர் போலவே 6ஆம் வானத்தை அடைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ் தொழுகையில் 50 இருந்து 45ஆக குறைத்து விட்டான் என்று கூறினார்கள். இதை கேட்ட மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் சமுதாயத்தார் இதையும் தாங்க மாட்டார்கள். எனவே உங்கள் இறைவனிடம் திரும்பிச் சென்று
இன்னும் குறைக்கும்படி கேளுங்கள் என்றார்கள். இவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திரும்பி இறைவனிடம் சென்று அதை குறைக்கும்படி கூறினார்கள். இவ்வாறு பலமுறை நடந்தது. இறுதியாக இறைவன், முஹம்மதே, இவை இரவிலும் பகலிலும் நிறைவேற்ற வேண்டிய ஐவேளை தொழுகைகளாகும். ஒவ்வொரு தொழுகைக்கும் 10 நன்மைகள் உண்டு. இவை 50 வேளை தொழுகைக்கு ஈடாகும். ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என மனதில் எண்ணிவிட்டாலே அதை செயல்படுத்தாவிட்டாலும் அவருக்காக ஒரு நன்மை பதிவு செய்யப்படும். அதை அவர் செய்து முடித்துவிட்டால் அவருக்காக 10 நன்மைகள் பதிவு செய்யப்படும். ஒருவர் ஒரு தீமையை செய்ய எண்ணி அல்லாஹ்வுக்கு அஞ்சி அதை செய்யாமல் இருந்துவிட்டால் குற்றம் எதுவும் பதியப்படாது. எண்ணியபடி அவர் செய்து முடித்துவிட்டால் ஒரு குற்றமாகவே அது பதிவு செய்யப்படுகிறது என்று இறைவன் கூறினான். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் 6ஆம் வானத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இறைவன் கூறியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவித்தார்கள். இதை கேட்ட மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் இறைவனிடம் திரும்பிச் சென்று இன்னும் குறைக்கும்படி கேளுங்கள் என்று கூறினார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பலமுறை என் இறைவனிடம் திரும்பிச் சென்று விட்டேன், இன்னும் அவனிடம் குறைத்து கேட்க நான் வெட்கப்படுகிறேன் என்று கூறினார்கள். இதற்கு பின்னர் தான் நம் தொழுகை ஐவேளை தொழுகையாக மாறியது. இஸ்ரவேலர்களுக்கு இறை தூதராக சென்ற மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு வேதனையை அனுபவித்திருந்தால் ஐவேளை தொழுகையையும் கூட தொழமாட்டார்கள் என்று குறைக்கச் சொன்னார்கள் என்பது அவர்களின் இந்த வார்த்தைகளில் இருந்து புரிகிறது. இப்போது நாம் கேட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த ஐவேளை தொழுகைகள் நாம் தினமும் தொழுவதற்கு கடினமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருவேளை மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் குறுக்கிடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 வேளை தொழுகைகளை நம்மிடம் கொண்டு வந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு முறை தொழுகையிலும் இதை நினைத்து கொண்டு ஐவேளை தொழுகைகளை விடாமல் தொழும் நல்லடியார்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.